நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி இது. எலெக்ஷன் வந்து காண்ட ஒரு ஃபேமிலி. ஆமாம், லைட்டாக இருக்குது. ஆனால் வில்லேஜ் பேக்ரவுண்டு, கிராமம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அதான் மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற மாதிரி படம், கருத்துல படம். மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு, கேமராவும் நல்லா பண்ணிருக்காரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமா இருந்துச்சு. இது ஒரு எலெக்ஷன் வில்லேஜ் நேட்டிவிட்டி ஒரு படமா இருக்கு. அவரோட நடிப்பு எல்லாமே யதார்த்தமா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஹீரோனுக்கு பெருசா ஸ்கோப் இல்லை இதுல வந்து, இருந்தாலும் அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் கேரக்டரைசேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாரும். ஆமா, அதான் மக்களுக்கு நல்லது பண்றது யாரோ அவங்களுக்கு உதவி இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷன். ஃபேமிலி எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்கு ப்ரோ, எலெக்ஷன் நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. கரெக்டான ஆள்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க. காமெடி இல்லை ப்ரோ, படத்தில் ஃபுல்லாக காமெடி இல்லை. ஃபைட் கிளப்லாம் அடிச்சுக்க முடியாது ப்ரோ, அது வேற, இது வேற. ஃபைட் கிளப்பாக தான் வந்தனே, ஆனால் அது வேற மாதிரி இருந்துச்சு. நடிப்பு தான் ப்ரோ அவருக்கு, அவர் ஆக்டிங் தான். ஹீரோயின் கேரக்டர் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அது அவ்வளோவா காட்டல, அதுதான் நடிச்சிருக்காங்க. அது ஃபேமிலி பார்க்கலாம் இல்லை ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது எப்படி சொல்றது, நம்மள மாதிரி இருக்கவங்க பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்க முடியாது. படம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சது. ஏன்னா எலெக்ஷன் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் முதல்ல எங்கேருந்து வந்தது, எப்படி பாலிடிக்ஸ் ஒரு விஷயமே உள்ள வந்துச்சுன்றத காமிச்சதுல ரொம்ப சூப்பராக காமிச்சாங்க, ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கும் பேக் ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆரம்பத்தில். சரி, ஒரு நல்ல படம் தான் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக போச்சு. அரசியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டு மெம்பர் கவுன்சிலர் அதுதான் இருக்கிறதுலே உண்மையான அரசியல். ஓப்பனாக சொல்லலாம், நீ எம்எல்ஏ எம்பிலாம் அது சும்மா, அது ஆக்சுவலாக ஏன்னா இங்கே இருந்தால் ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேலே வருவான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதையை எடுத்துகிட்டு போகணுமோ அந்த கதையை எடுத்துகிட்டு போகாமல் ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக கொண்டு போயிட்டாங்க. அது சரி, ஓகே, நீங்கள் கொண்டு போனீங்க, பட் அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பெரிய இது. பட் இவங்க சுவாரஸ்யமாக கொண்டு போகாது தான் மைனஸாக போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். சுவாரஸ்யமாக நல்ல படம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் கோவிந்தாவோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்டிங் செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு படத்தில், யாரையுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. விஜயகுமார் கொஞ்சம் ஆக்டிங்ல அங்கங்கே லேக் தெரிஞ்ச மாதிரி இருந்து, கொஞ்சம் எந்த இடத்துக்கு ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப எமோஷனலாக பேசுகிற மாதிரியே பேசினாரு. பட் அதை தாண்டி பெருசாக அது ஒரு குறையாக சொல்ல முடியல. ஏன்னா நம்ம படத்தோட ஒண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் இன்டர்வல் போர்ஷன் வந்து பெருசாக வெயிட்டாக இல்லை. இன்டர்வல் போர்ஷன் சும்மா அப்படியே முடிக்கணும் அப்படின்னு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சு ஸ்லோவாகவே முடிச்சு கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மைனஸாக போச்சு. இந்த படம் நல்லா வர வேண்டிய ஒரு படம், ஆனால் இது கொஞ்சம் லேகாக எடுத்துட்டாங்க. அரசியல் சென்டென்ஸ் தான் படம் ஃபுல்லாவே, இது அரசியல் தான் எல்லாமே, சரிங்களா? இந்த கவுன்சிலர், வார்டு மெம்பர் எப்படி மேலே வரான், அதுக்கப்புறம் எங்கே போகிறான், இதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ், ஒரு சாவை வச்சு பண்ணுற பாலிடிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அரசியல் தான். இதை வந்து ஒன்று அங்கங்கே காமெடி கண்டென்ட் போட்டு நம்மளை சிரிக்க வச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அரசியல்னா சொல்லவே தேவையில்ல, காமெடி கண்டென்ட் ஊர்பட்டது இருக்கு, போட்டுருக்கலாம், அதை போடல. சரி, அட்லீஸ்ட் நீங்கள் எடுக்கிற கதையாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுப்பீங்கன்னா அதையும் பண்ணல. அதனால தான் இந்த படம் உட்காந்து பார்க்க முடியாமல் போச்சு. பட் இருந்தும் ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் சொல்லுவேன். ஃபைட் கிளப்லால தான் அவரோட கரியர் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு காரணம். ஏன்னா உரியடியில இங்கேயோ இருந்த விஜயகுமார் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல்ல இருக்காரு, நல்ல ஒரு இயல்பாக நடிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொன்ன. நம்ம ஃபைட் கிளப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொடுத்து ஹவுஸ்ஃபுல்லா ஆச்சு. ஆக்சுவலா ஸ்கிரீன் அந்த அளவுக்கு நல்லா ஓடிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 10 பேர் கூட இல்லை தியேட்டர்ல. ஆக்சுவலா அது எதனாலனாக்கா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நல்லா இருந்தா போறோம், அவர் படம் கேரண்டி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் இனிமேல் வரக்கூடிய படங்கள்ல கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்றது. பட் அதுக்காக நான் டைரக்டர் குறை சொல்ல மாட்டேன், நல்லா தான் எடுத்திருந்தார். ஏன்னா அவரோட மெச்சூரிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் அங்கங்க இது இருக்கும், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அது இல்லாம பண்ண முடியாது, சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா வந்து இது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்ல படம் தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான்.
ஆமா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரியடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படமே கூட உரியடி வாட தான் அடிச்சது ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஃபைட் எல்லாம் வைக்கும்போது சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அவருக்கான ஒரு படத்தை சூஸ் பண்ணி முன்னாடி நடிச்சாரு. இப்போ வேற ஒருத்தர் கதையில இவரு கொஞ்சம் கதையை மாடிஃபை பண்ண மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இப்போ டேரக்டர் ஒரு கதையை வச்சிருக்காரு, அந்த கதையை எடுக்க விடாம இவர் ஏதோ உள்ள 2-3 சீன் இது மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியுது நல்லாவே. ஏன்னா உரியடி வாட நல்லா வந்து ஃபைட் கிளப் வாட நிறைய வருது படத்துல. ஏன்னா அவரோட படங்கள் அப்படின்னால அந்த ஒரே ஜானர் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பட் அதை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்றேன். படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும்ன்ற நல்லா இருக்கு. ஹீரோயின் போர்ஷன் நல்லா. ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் வராங்க, ஒரு 5 நிமிஷம் தான் வராங்க, போயிட்டாங்க. அடுத்து ஒரு ஹீரோயின் வராங்க, படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்காங்க ஆக்சுவலா. இல்ல இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ரத்தம் தெரிகிற காட்சி நிறைய இருக்கு, தேவையில்லாத ஃபைட்லாம் நிறைய இருக்கு படத்துல. ஸோ இதை தாண்டி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த பாலிடிக்ஸை விரும்புவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. பாலிடிக்ஸ் பிடிச்சவங்க வேணா வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.